ஏக்கா நீயும் வாக்கா. நானா? என்னத்துக்குமே? நீ வாக்கா சொல்றேன். தர்ஷினி, வீட்ல யாருக்கும் தெரிய வேண்டாம், நாம மட்டும் போவோம். சரிங்க அண்ணி, வா. எங்க இருக்காங்க அவங்க? அண்ணி அங்க பாருங்க அண்ணி, பார்க்குக்குள்ள இருக்காங்கல்ல அவங்கதான். வா தர்ஷினி போலாம். ஒரு நிமிஷம்மா. என்னக்கா என்ன பண்ற ராணி? அவனுங்க 3 பேர் இருக்கிறானுங்க. இப்ப என்ன தைரியத்துல அவனுங்களோட போய் நீ ரகலை பண்ண போற? ஏன்க்கா பயப்படுற? பயப்படாம என்னடி பண்றது? நீ பண்றது சாதாரண விஷயமா? மூஞ்சில ஏதாவது கீழே போட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா, நம்மளாண்டதான் நம்ம பொம்மை இருக்கிறால. என்னது பொம்மையா? என்ன நடுக போகுதுன்னு மட்டும் நீ பாரு. சுடுகாட்டுல நாம எங்கெங்கயோ போய் ஒளிஞ்சுக்கணும், அவ வந்து அடிச்சு தும்சம் பண்ணால, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாக்கா. நீ ஒன்னும் கவலைப்படாத, பாத்துக்கலாம். வா வா. சொல்றதுக்கு போடாண்டி. தர்ஷினி வா போலாம். அண்ணி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. எதுக்கு பயப்படுற? பயப்படுறவங்களுக்கு தினம் தினம் சாவு, பயப்படாதவங்களுக்கு ஒரு தடவை தான் சாவு. நீ பயப்படாம வா வா. ஹேய், பொண்ணுங்க தனியா வந்தா வம்பு இழுப்பீங்களாடா? என்ன கேட்டீங்க? வம்பு இழுப்போமான்னு கேட்டீங்களா? இழுப்போம், இவங்களையும் இழுப்போம், கூட வந்தா ஒன்னையும் இழுப்போம். ஏம்மா தர்ஷினி, உன் பேரு தர்ஷினி தானே? டேய் அடியில் அதான நான் பார்த்தேன். உன் மேல கைய வச்சா இலவச இணைப்பா வீட்டுல இருந்து ஆளை கூட்டு வருவேன்னு சொல்லவே இல்ல. நாளைக்கு வரோம், வேற ஆளை கூட்டு வரியா? ஏய் ஆய்வுனா பயந்துருவோமா? வேணாண்டா, இதெல்லாம் சரி கிடையாது. டேய் அவங்க வேண்டான்னு சொல்றாங்க, எனக்கு வேணும்டா. தர்ஷினி நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. அண்ணி என்னடா அவங்கள தள்ளிலாம் நிக்க சொல்றாங்க? நம்மள்ட்ட சண்டை போட போறாங்களா? என்னடா இது? உச்சி வெயில்ல இதுக்கு மரங்கற கலந்து போச்சா? ஏய் யாருக்கு மரம் கழண்டுருச்சு? சாவடிச்சிருவேன். ஏய் என்னடா வேற மாதிரி பேசுது? இருடா உங்கள. நீ பொம்மி என் மானத்தை வாங்காத, வந்துரு. என்னடா இது லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்குது? என்னாச்சுன்னு தெரியல இதுக்கு. என்னமாச்சு? நாத்துக்கு சிரிக்கிற? பொம்மி வரமாட்டா பொழுகுது. இனி நம்ம கைவரிசைய காட்ட வேண்டியதான். ஏய் என்னடா இந்த அடி அடிச்சிருக்கா? அடிக்கிறதா? உங்களெல்லாம் அடிச்சு நொறுக்கி நெஞ்சில இருக்கிற மஞ்சா சொத்தை எடுக்கல என் பேரு பொம்மி இல்லடா. அண்ணி அடிக்காத. ஐயோ அண்ணி நல்லா போடுமா. அண்ணி பாருங்க அண்ணி. அண்ணி அண்ணா ஆட்டோ நிப்பாட்டுங்க. பொண்ணு கிட்ட பொங்கல் நல்லா
உன்னெல்லாம் வெளியே வர முடியாதபடி ஜெயில போடணும்டா. ஏய், வாங்கடா ஓடிடலாம். இனிமே இந்த மாதிரி செய்வேன். ஓடுங்க. நல்லா அடி. இவங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்றா. இவன் தானே தர்ஷினி, இவன் தானே உன் மேல கைய வச்சவன். ஆமா அண்ணி. என்ன பாத்துட்டு இருக்க தர்ஷினி? இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் நீ நினைக்கிறியோ அதை கொடு. ஏய் வேணா. என்னடா வேணா? உங்க பாஷையில எல்லாம் வேணான்னா வேணும் தானே அர்த்தம். தர்ஷினி இனிமே ஏதாவது ஒரு பொண்ணு கிட்ட வாலாட்டுறத பார்த்தேன் நொறுக்கி. நீங்க புது அவதாரம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. எங்க பொம்மி அண்ணி மாதிரியே இல்ல. ஏதோ புது ஆளை பாக்குற மாதிரி இருந்துச்சு. நான் சொன்னல, கண்டுபிடிச்சிட்டா பாரு. இங்க பாரு தர்ஷினி, உனக்கு ஒரு பிரச்சனைனா அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா? அதான் இப்படி பண்ணிட்டேன். வீட்ல யார்கிட்டயோ சொல்ல வேண்டாம், இதோட விட்டுரு. நான் எதுக்கு அண்ணி சொல்ல போறேன்? சொன்னா அண்ணன் மறுபடியும் போலீஸ் கம்ப்ளைண்ட்னு போவாரு. நான் சொல்ல மாட்டேன் அண்ணி. இந்தா உன்னோட துப்பட்டா. ஆனா அண்ணி, கல்யாணம் ஆகி என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நிவாஸ் வாங்கி கொடுத்த சுடிதாரோட துப்பட்டா இப்படி கிழிச்சிட்டீங்களே. அது வா வா. இத பாரு தர்ஷினி, நம்ம 3 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போய் இறங்குனா அனாவசியமா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துரும். அதனால நீ முன்னாடி போயிடு, நானும் தாமரை அக்காவும் பின்னாடி வரோம். சரியா? சரிங்க அண்ணி. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் மனசுக்குள்ள உங்க மேல வச்சிருந்த இமேஜே மாறி போச்சு அண்ணி. நீங்க ஒரு லேடி ஜேம்ஸ் பாண்ட். என்னமா ஃபைட் பண்றீங்க? நான் உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஜ் கிளப்பே ஆரம்பிக்கலாம்னு ஆசை வந்துருச்சு. சரி சரி, நான் கிளம்புறேன். தைரியமா போ. எப்பாடா நான் மாதிரி நந்துச்சுல. நீ பொம்மையா நடிக்க சொல்ல மொத்த வாளையும் சுருட்டி வச்சுக்கினியோன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு விட்டா பாரு ஒரு குத்து. சும்மா ரஜினி, கமல், தளபதி எல்லாரும் ஒன்னா வந்து போயிட்டு பண்ண மாதிரி சும்மா கும்ம எடுத்துட்டேன். எக்கா 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 வாய கழுவுக்கா. ஏங்கா இவனுங்கெல்லாம் என்ன ரேஞ்சு, நாம என்ன ரேஞ்சா? நம்மளாம் லோக்கலுக்கா. சண்டைன்னு வந்தா செஞ்சு விட்டுருவோம்ல. என்ன பேச்சு பேசுறானுங்க? அந்த தர்ஷினி பொண்ணு நீ இப்படி ஆள் மாறாட்டம் பண்றதா கண்டுபிடிச்சிருமோன்னு அப்படியே அள்ளு விட்டுருச்சு. ஆனா நீ என்னடான்னா நீ ஃபைட் பண்றத பார்த்துட்டு எங்க பொம்மையடி மாதிரி இல்ல நிச்சு. நான் பண்றது எத்தனை நாளைக்கு தான் பொம்மையாவே நச்சு அமைதியாவே இருக்குது? அப்பப்ப ராணி வெளிய வந்துட்டு போனாதானே எனக்கும் சீனா இருக்கும். அப்படி சொல்லு. சரி வாக்கா, ஊர்ல போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா நீ வெளுத்து வாங்கிட்ட. சீ, பாருங்க. உன் பேரு ராணியா? அது வந்து சித்தி. சித்தியாவது மண்ணாவது. யார் நீ? ஏதோ குப்பத்து பாஷையெல்லாம் பேசுற. பொறுக்கித்தனமா எல்லாரும் கூட சண்டை வேற போடுற. எங்க பொம்மி சத்தியமா இதெல்லாம் பண்ணவே மாட்டான். இங்க பாருங்க, தர்ஷினிக்காக தான் இவ இந்த மாதிரி எல்லாம் சண்டை போட்டா. இத போய் இப்படி பெருசா எடுத்துக்கிறீங்களே. ஏச்சி, நீ வாய மூடு. தர்ஷினிக்காக சண்டை போட்டா ஆள்மாறாட்டம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து சும்மா இருக்கணுமா? எதுக்காக இப்படி ஆள்மாறாட்டம் பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. எங்க எங்க பொம்மி எங்க? அவளை நீ என்ன பண்ண சொல்லு. நீதான் பொம்மியை கொலை பண்ணியா? அவளை இல்லாம பண்ணிட்டு அவ இடத்துக்கு வந்து நகை பணம் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போலான்னு பாக்குறியா? அதுதானே உன் பிளான்? ஐயோ சத்தியமா இல்லங்க, சொன்ன கேளுங்க. நான் ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இத பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம்
இப்போ உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. ஐயோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னமா குப்பத்து பாஷை பேசுன? இப்ப அப்படியே எங்க பொம்மை மாதிரி நடிக்கிற. பெரிய எமகாதியா இருப்ப போல. இத வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லி உன் மானத்தை வாங்குறனா இல்லையான்னு பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வரும். எங்கயாவது தப்பிச்சு போலான்னு பார்த்த அவ்வளவுதான். வா வீட்டுக்கு. இருங்க நான் வீட்டுக்கு வரேன். ஆனா இத பத்தி யார்கிட்டயும் பேச வேண்டாம். சொன்னா கேளுங்க. சொல்ல கூடாதா? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. இருங்க எங்க இருங்க ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க. ஐயோ இருங்க. இது பாருங்க, நான் வந்த நோக்கமே பாழா போயிரும். தயவு செஞ்சு சொல்லிராதீங்க. நீ வந்த நோக்கம் தான் என்னன்னு தெளிவா தான் புரிஞ்சிருச்சே. வீட்டுக்கு வா, அப்ப இருக்கு உனக்கு கச்சேரி. ஐயோ முதல்ல சொல்றத கேளுங்க. நீங்க ஆட்டோ எடுங்க. அக்கா அந்த போனை கொடுங்களேன். போனா இந்தா. ஹலோ, என்னம்மா ராணி? பெருசு, அந்த வளர்மதிக்கு நான் ராணிங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு பெருசு. ஐயோ, எப்படிமா தெரிஞ்சது? என்னம்மா சொல்ற? ஆமா பெருசு, இங்க ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துச்சு. நாங்க பேசிட்டு இருக்கும்போது அது கேட்டுருச்சு. ஐயோ தயவு செஞ்சு அதுக்கு போனை போட்டு பேசு பெருசு. அவங்க வீட்டுக்கு தான் வந்து நிறுகிறாங்க. நாங்க ஆட்டோல அவங்கள ஃபாலோ பண்ணி போய் நிறுகிறோம். இந்த பாருமா, நான் கடைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். நீ ஒண்ணு பண்ணு. இப்ப நீ வீட்டுக்கு போனா வளர் இருக்கிற கோவத்துல உன்னை கண்ணா பின்னான்னு ஏதாவது பேசிடுவா. முதல்ல நான் போய் அவளை சரி கட்ட பாக்குறேன். நீ இப்ப வீட்டுக்கு வர வேண்டாம். நீ கொஞ்சம் லேட்டா வா, மத்தத நான் பாத்துக்கிறேன். யோ பெருசு, என்ன விளையாடுறியா? இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துனுக்குது. ஆள் மாறாட்ட கேஸ்ல போலீஸ வர வச்சதுன்னா என்னைய தூக்கி உள்ள வச்சிருவாங்கயா. நீ என்னடா லேட்டா வா அது இதுன்னு சொல்லி இருக்கற. சொன்னா கேளுமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பொறுமையா வீட்டுக்கு வந்தா போதும். நான் போய் வளர்கிட்ட பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். சரி பெருசு. அண்ணா, ஆட்டோ ஒரு நிமிஷம் ஓரமா நிப்பாட்டுங்கண்ணா. ஏ என்னத்துக்கு நீ இருக்கா? அக்கா, நீ என்ன பண்றனா, நேரா வீட்டுக்கு போய் அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாத்தியானாண்ட சொல்லுக்கா. வயிற்றுல வேற எனக்கு புளிய கரையுது. என்னது? வீட்டுக்கு நான் தனியா போறதா? அக்கா, எல்லாத்தையும் அந்த பெருசு பாத்துக்கோ. நீ கவலைப்படாம போய் இரு. அடியே வானாண்டி. ஓ எக்கா போக்கா. இறங்குக்கா. சொன்னா கேள்டி. இறங்கு. வானாங்கற. போ சீக்கிரம் போ. ஏ எனக்கு பயமாகுதுடி. நீ சீக்கிரம் வந்துரு. நீ என்னத்துக்கு பயப்படுற? வீட்ல பெருசு இருக்குதுல்ல, அது எல்லாத்தையும் பாத்துக்கோ. நீ போ. இந்த நேரம் பார்த்து வளர்மதிக்கு வேற போன் போக மாட்டேங்குதே. நேரம் போனா தான் அவளை சமாதானப்படுத்த முடியும். அம்மா, 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 அப்பா, அம்மா, அம்மா எங்க இருக்க? அம்மா, அத்தை, என்னத்த? என்ன பிரச்சனை? ஷோ, அப்பா அம்மா எங்க? தாத்தா எங்கேயோ வெளியே போயிருக்காரு. பாட்டி கோயிலுக்கு போயிருக்காங்க. ஷோ, உடனே எனக்கு பேசி ஆகணும். எனக்கு ரொம்ப படபடப்பா வருது. கொஞ்சம் தண்ணி எடுத்து கூட. இருங்க அத்தை. ஐயோ, சீக்கிரம் போகணுமே.
அத்தை என்ன பிரச்சனை? அப்புறமா சொல்றேன் தர்ஷினி. அம்மா வரட்டும், அப்பாவும் வரட்டும். ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கு. அதான் இவ்ளோ பதற்றமா இருக்கா. அத்தை நான் வேணா போய் நைஸா பேச்சு கொடுத்து என்ன இதுன்னு விசாரிச்சுட்டு வரட்டுமா? மா, அதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லவா போறாங்க? என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாப்போம். அம்மா, நம்ம பொம்மி அவ இருக்காளம்மா. வளரு. என்னம்மா? கொஞ்சம் வாமா. அப்பா, அப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அது அஞ்சல, அது ஒண்ணும் இல்ல, கடையில சின்ன ப்ராப்ளம், அதத்தான் சொல்ல வந்தா. நான் பேசிட்டு வந்துடுறேன். என்னமோ பண்ணுங்க. அவ பொம்மையை பத்தி தான் ஏதோ சொல்ல வந்திருக்கா. ஆனா அவளை சொல்ல விடாம தடுத்த பெருசு வெளியில கூட்டிட்டு போகுது. வாங்க என்னன்னு போய் பாப்போம். வாங்க. அப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம வீட்ல இருக்கிறது பொம்மை இல்லப்பா. அப்பா, அவ பொம்மையே இல்லப்பா. எனக்கு தெரியுமா? என்னப்பா சொல்றீங்க? அவ பேரு ராணிமா. நம்ம பொம்மைக்கு பதிலா அவளை இங்க நடிக்க வச்சிருக்கேன். இருமா இருமா, எல்லாத்தையும் அப்புறம் சொல்றமா உனக்கு. இப்ப எதையும் சொல்லக்கூடிய நிலைமையில நான் இல்ல. தயவு செஞ்சு இந்த பிரச்சனை இதோட விட்டுருமா. அப்பா, பொம்மை எவ்வளவு நல்ல பொண்ணு. அவ இடத்துல போய் ஒரு ஃப்ராட கூட்டிட்டு வந்து இப்படி நடிக்க வச்சு. ஷோ, என்னப்பா நீங்க? என்ன பேசுறாங்க? என்ன நடக்குது? இப்ப அவ எங்கப்பா? என் பின்னாடியே வீட்டுக்கு வான்னு சொல்லியிருந்தேன். நியாயமானவளா இருந்தா இந்நேரம் வந்திருக்கணும்ல. இல்லம்மா, என்ன விஷயங்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. அவளை நான் தான் உடனடியா வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னேன். நீ வேற பயங்கர கோபத்துல இருக்க. அதனால அவளை வச்சு வீட்டுல இருக்கிறவங்க முன்னாடி நீ ஏதாவது பேசிட்டேன்னா அதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க் தானம்மா. அதனால தான் பொறுமையா நான் சொல்லும் போது வான்னு சொல்லிட்டு வந்தேன். சீக்கிரம் வந்துருவாமா. அப்பா, அவ பேசுறத கேட்டா அவ்வளவு கேவலமா இருக்கு. கச்சா முச்சான்னு ஏதேதோ பேசுறாப்பா. அது தமிழான்னு கூட தெரியல. ஒரு குப்பத்து பாஷை பேசுறவள கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்களே. இல்லம்மா, அவ நேர்மையான பொண்ணுதான். அப்பா, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பாதீங்கப்பா. அவளை பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. வளரு, நான் உன் அப்பாங்கிறதெல்லாம் மறந்துட்டு உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறம்மா. அப்பா, தயவு செஞ்சு ராணி தான் பொம்மையா நடிச்சிட்டு இருக்காங்கிற உண்மைய யாருகிட்டையும் சொல்லிடாதம்மா. மத்த விஷயங்களை நான் அப்புறமா சொல்றேன் உனக்கு. என்னாச்சு பெருசு? சமாளிச்சிட்டியா நீ? ராணி, அதெல்லாம் சமாளிச்சிட்டம்மா. அங்க எதுவும் பிரச்சனை இல்லல்ல? தைரியமா வரலாம்ல? ஐயோ பெருசு, போலீஸ் கிலீஸ் வந்து ஆள் மாறாட்ட கேஸ்ல என்ன புடிச்சு உள்ள வச்சிட போறாங்கயா. எனக்கு ரொம்ப மெர்சலாகுதியா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ தைரியமா வா. சரி வாங்க கீழே போலாம். ஹலோ, நான் நேத்ரா பேசுறேன். நீங்களும் கோர்ட்ல ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தா எதையும் பண்ண காணோம். அவ அழகா நான் தான் பொம்மைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு வீட்ல வந்து ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்கா. இதுக்கு மேல வேற வழியே தெரியல. நீங்கெல்லாம் வீட்ல உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க மட்டும்தான் லாய்க்கு. என்ன விஷயம் பண்ண போறீங்க? என்ன விஷயமா? நான் செய்யற விஷயத்துல அஞ்சலி ஸ்வீட்ஸ் மொத்தமா ஆட்டம் காண போகுது. நீங்க கெடுக்காம விலகி நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இங்க பொம்மி மாதிரி ஒருத்தி நடிச்சுக்கிட்டு இருக்காளே, அவள கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட போறாளா அந்த நேத்ரா. நாளைக்கு நேத்ரா ஏதோ பண்ண போறாளாம். அதுல பொம்மி மாட்டிக்கிட்டு முழிக்க போறா. அதுக்கப்புறம் பாக்கலாம் இந்த பெருசு அவளுக்கு எப்படி சப்போர்ட் பண்றாருன்னு.